நண்பு நேயர்களுக்கு வணக்கம். ரமேஷ் 12 ரமேஷ் என்ற சேனலிலிருந்து இன்று ஐயா லிங்க ஐயா அவர்களை பேட்டிக்காண வந்திருக்கின்றேன். அவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று வரும். இன்றைக்கே இந்த ஊரினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டு வருகிறார். அவருடைய சில பேட்டிக்காண வந்திருக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க ஐயா. அரசு பணியில் எத்தனை வருஷம் நீங்கள் பணி பண்ணியிருக்கீங்க? நானே ஒரு 32 வருஷம் நான் இப்போ அரசு பணியில் ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 32 வருஷம் பண்ணியிருக்கீங்க. பெரிய விஷயம் தான். ஆமாம், 39 வருஷம். அது நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த இதில் ஸ்கூல் சரிங்க. ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் மிஸ் பண்ணல. நல்லபடியாக எனக்கு இது பண்ணி சர்வீஸ் பண்ணி நான் ஓய்வு பெற்று வந்துருக்கேன். 30 வருஷம் அங்கே பணி இருந்திருக்கீங்க. இப்போ பணிந்து ஓய்வு பெற்ற பிறகு இப்போ ஊரில் வந்து ஒரு தலைவர்களை எடுத்திருக்காங்க. இது ஒரு பணி தான், சர்வீஸ். நான் ஏன்னாக்கா நான் முதல்ல சொல்ல வேண்டியதுன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சரி, நான் இங்கே ஊர்லேயே கொஞ்சம் ஒரு 19 வருஷம் இங்கேயே நான் அரசு பணியில் இருக்கும்போது இங்கே ஸ்கூல்லையே வேலை செஞ்சேன். எடப்பாடி ஸ்கூல்லையே நான் வேலை செஞ்சேன். ஒரு 19 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாலே நான் ஊருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் செட்டே எங்கள் ஊர் பெரிய பசங்க எல்லாம் சேர்ந்து தான் நம்ம சின்னதுலேருந்து எல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஊர் பணிக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் எதையும் நம்ம ஒரு நல்ல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நல்லபடியாக ஊருக்கு செஞ்சிடலாம்ன்றது தான் சின்னதுலேருந்தே ஊருக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது இப்போ ஒரு வாய்ப்பாக இப்போ எனக்கு அமைஞ்சுது. அதனால் ஊர் தலைவராக எடுத்ததுக்கு நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊர் தலைவராக வந்து ஒரு நன்றியை அவங்களுக்கு சொல்லி, ஊர் மக்களுக்கு பிடிச்சதுனால ஊர் தலைவர் எடுத்திருக்கீங்க. என்ன ஊர் மக்கள் பிடிச்சிது சரின்னு என்னை எடுத்தாங்க. அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஊரும் சேர்ந்து நல்லபடியாக எனக்கு ஒரு ஒத்துழைப்பு தராங்க. ஊரை எவ்வளோ தூரத்துக்கு என்னால் நல்லா சிறப்பாக நான் எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வந்துகிட்டும் இருக்கேன். இதுக்கு மேலே எடுத்துகிட்டும் போகிறேன். அத்தனை பேரும் ஊரை சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சர்வீஸுங்கிறது அது கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். இப்படிதான் வரும். அதனால் அதை நான் மிஸ் பண்ணுறதில்ல. என்ன இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். ஊரில் என்ன இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் வர செய்யும். ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன். அப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஊர் ஜனங்களும் ஒத்துழைக்கிறாங்க. அதனால் எடப்பள்ளிங்கிற ஊர் வந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன். இந்த எடப்பள்ளிங்கிறது மாடல் வில்லேஜ்னு ஆயிருக்கு. மாடல் வில்லேஜ்னு எங்கள் ஊர் எடப்பள்ளி பேர் எடுத்திருக்கு. அது இந்த மாடல் வில்லேஜுங்கிறது யார் அந்த பேரை கொடுத்தாங்கன்னா, மகாத்மா காந்திஜி தான் இந்த ஊருக்கு வந்தார். ஒரு காலத்தில் வந்தார். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி தெரியல, யாருக்கும் அவ்வளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரமேஷ் சாருக்கு நான் சொல்கிறேன். நான் சேனல் மூலமாக சொல்லியிருக்கீங்க. சேனல் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதால இதை நான் சொல்ல வந்தேன். அது ஏன்னாக்கா காந்தி வந்தது இந்த ஊருக்கு, எடப்பள்ளி ஊருக்கு வந்து மிதிச்சு மாடல் வில்லேஜ்னு சொல்கிறதுக்கு காரணம், எல்லாம் அங்கேருந்து ஊருக்கு வந்து மிதிக்கும் போது ஆம்பளைங்களும் பொண்ணுங்களும் இந்த ஒயிட் வெள்ளை துணியில் எல்லாருமே இருந்தாங்க. படுகா அவங்க எல்லாம் பூராமே ஒரே இதில் இருந்ததுனால காந்திஜி அங்கே இது பார்த்ததுனால அவருக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. இவ்வளவு எனக்கு ஒற்றுமையை தானே அவர் வளர்த்தினாரு. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒத்துமை இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு பார்த்து அந்த சிச்சுவேஷனை பார்த்து ஊர் மக்களை பார்த்துக்கிட்டு அத்தனை பேரை பார்த்துட்டு தான் எங்கள் ஊருக்கு எடப்பள்ளிக்கு வந்து மாடல் வில்லேஜுங்கிறது காந்திஜி கொடுத்த ஒரு நல்ல ஒரு பேர். அதை நம்ம காப்பாற்றிட்டு வரோம். இப்போவும் இது வரைக்கும் இதுக்கு வயசு எனக்கு 60 ஆகுது. இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியல. எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு இங்கே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தெரியல இல்லையா? அதே மாதிரி எங்கள் ஊருக்கு எங்கள் தாத்தாங்க ஊருக்கு இந்த எடப்பள்ளியே அந்த காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் எல்லா காங்கிரஸ்காரங்க தான் இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு காங்கிரஸ்காரராக தான் இருந்தார். அவர் ஹெட்மாஸ்டர் ஆகி ரிட்டையர் ஆகிருந்தார். அவர் கடைசி வரைக்கும் கதை துணியை அது போட்டுட்டு இருந்தார். எல்லாமே ஊரில் பெரியவங்க எங்கள் தாத்தாவங்கெல்லாம் அத்தனை பேரும் காங்கிரஸுக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்குறதுக்காக பாடுபட்டு அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை உங்கள் ஊர்லேயும் ஒரு பெருமை இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா. நல்ல விஷயம் சொன்னீங்க. இப்போ கடைசி ஒரு கேள்வி. இப்போ உங்களை நான் வாஸ்த வயசு இல்லை, நீங்கள் வாஸ்தலாம். இந்த சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அது சொல்கிற முன்னால் ஒன்று சொல்கிறேன்.
எங்கள் ஊருக்கு இன்னும் மகாத்மா காந்திஜி வந்த மாதிரி காமராஜ் ஐயாவும் வந்தாங்க. காமராஜ் ஐயாவும் வந்தார். அவரும் 2-3 தடவை வந்தார். எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் சொல்ல வந்தேன் நான். நீங்கள் சொன்னதுக்கு ஒரு நல்ல செய்தியே, ஒரு நல்ல இது எங்கள் சேனல் மூலமா மக்கள் எல்லாருக்கும் தெரியட்டும். காந்திஜி வந்து ஒரு அட்டிக்கு வந்திருக்கிறது இப்போ எனக்கு இப்போ தெரியும். இதன் மூலம் இந்த பல ஆயிரம் பேருங்க பார்ப்பாங்க. நல்ல மகிழ்ச்சி, ஒரு நல்ல செய்தி ஐயா. இந்த சேனலுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்கள் சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. இப்போ சேனல் பற்றி இப்போ சொன்னீங்க. உங்கள் சேனல் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேட்டி எடுத்து ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்க சொல்கிறீங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் மேலும் உங்களோட சேனல் வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு உங்களுக்கு வளர்த்துக்கு சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சந்தோஷம்.